ஹாய்ங்க. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தைப்பூசத்தோட ஸ்பெஷலாக நம்ம முருகருக்கு இன்றைக்கி சாமி கும்பிட்டோம் பாருங்கள். நம்ம வீட்டில் தினந்தோறும் நெய்வேத்தியம் வைத்து முருக வழிபாடு செய்துருவோம். அப்படி இன்றைக்கி தைப்பூசத்துக்காக சாமிக்கு பருப்பு பாயசம், அப்புறம் காய்ச்சின பால், அப்புறம் வாழைப்பழம், ஏதோ ஒரு பழத்தை நம்ம நெய்வேத்தியமாக வைத்து முருக வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 48-50 நாளாகவே தொடர்ந்து இந்த பூஜை நடந்துகிட்டு இருக்குது. நம்ம நெய்வேத்தியங்கிறது பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. தினந்தோறும் ஒரு பசும்பால் வாங்கி அதில் ஒரு டம்ளர் நம்ம பால் வைத்து முருக வழிபாடு பண்ணலாம். தினந்தோறும் இதை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும். நம்ம ரொம்ப நல்லவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் நமக்கு உடனே நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தையுமே தந்து நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். நம்மளை ஒரு கவசம் போல் காற்று நம்மளுக்கு நல்ல வாழ்வினை தருவார் முருகப்பெருமான். நம் மனதுக்குள் நல்ல எண்ணங்களை முதலில் அவர் தருவார். பிறகு நமக்கு நம் வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அது அனைத்தையும் முருகப்பெருமான் நமக்கு தந்தருளுவார். இந்த தைப்பூசத்தில் நீங்கள் என்னென்ன வேண்டினீர்களோ முருகப்பெருமானிடம் அது அனைத்துமே உங்களுக்கு நிச்சயம் அடுத்த தைப்பூசத்துக்குள் நடந்தே தீரும். நடந்து நீங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்று ரொம்ப நிறைவாக, ரொம்ப சந்தோஷமாக, மன நிம்மதியுடன் சகல சௌபாக்கியங்களும் கிடைத்து நல்லபடியாக இருக்க முருகன் உங்களுக்கு ஆசி வழங்குவார். அது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த அனைத்தும் நடக்க நானும் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைத்து, எல்லா செல்வ செழிப்புகளும் கிடைத்து, இன்னும் நீங்கள் வாழ்க்கையில் உயரங்களை கண்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு இருந்து எல்லா நல்லதுகளும் பிறருக்கும் செய்து நீங்களும் நலன் பெற்று வாழ வேண்டும் என்பதை நான் வேண்டிக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நம்மால் முடிந்த முருக அடிகாரர்களுக்கு நம்மால் முடிந்ததை அவர்களுக்கு செய்தால் இன்னும் நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். நன்றி.